வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா டாப் 10 2024 வந்த கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதலாவதாக பார்க்க போகிற கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியன் தான். இவன் வந்து 4 பேராக இருந்தாலும் ஒத்தாளாக சமாளிப்பான். ஏன்னா அந்தளவுக்கு உனக்கு பவர். இவனுக்கு மட்டும் நீங்கள் இந்த காளான் கேரக்டர் பவர்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா போதும், அசால்ட்டாக நீங்கள் 4 பேராக இருந்தாலும் ஒத்தாளாக பந்தாடலாம். இவன் வந்து விஆர்லேயும் யூஸ் ஆவான், சிஎஸ்லேயும் யூஸ் ஆவான். அடுத்த கேரக்டர் நம்ம டச்சுவா தான். வேறு என்னென்னா இவனுக்கு வந்து என்ன பவர்னா பிஆரில் யூஸ் ஆகிறத சிஎஸில் தான் இவன் நல்லா யூஸ் ஆவான். சிஎஸில் வந்து நீங்கள் வீடு தாவறதுக்கு இவன் யூஸ் ஆவான். அடுத்து சிஎஸில் ஹிடன் பிளேஸும் போடுறேன், அதையும் சொல்ல மாட்டேன், பார்த்துக்குங்க. இவன் நல்லா சிஎஸ்க்கு யூஸ் ஆவான் இவன் அந்தளவுக்கு, அதனால செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கிறேன். அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து நம்ம ஊக்காங்க தான். இவனை பார்த்தீங்கன்னா பிஆர்லேயும் நல்லா யூஸ் ஆவான், சிஎஸ்லேயும் யூஸ் ஆவான். இவன்கிட்ட வேறு எதுவும் ஒர்த்தா இல்லை. கீல் பண்ண இவனுக்கு கீல் கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அலோக்கு தான். இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர்லேயும் யூஸ் பண்ணலாம், சிஎஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். தரமான கேரக்டரு. இவனை வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஹெல்த்தும் ரெக்கவர் ஆகும். இவனும் ஒருத்தான கேரக்டர் தான். அடுத்த கேரக்டருக்கு போகலாம். எதுக்கு நான் டக்குன்னு முடிக்கணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது, சீக்கிரம் முடிக்கணுங்கிறதாக தான். அடுத்து இவன் வந்து ஹேக்கர் கேரக்டர். இவன் வந்து நல்லா யூஸ் ஆவான். இவன் வந்து பிஆருக்கு தான் யூஸ் ஆவான் சிஎஸோட. அடுத்த கேரக்டருக்கு நம்ம போகலாம். அடுத்து டிமிட்ரி தான். இவன் வந்து நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், சிஎஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆவான். பிஆருக்கு கொஞ்சம் தான் யூஸ் ஆவான். இவனை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லாவும் விளையாடலாம், ப்ளே பண்ணலாம். அதே சமயம் ஹெல்த்தும் சீக்கிரம் ரெக்வயர் பண்ணி கொடுப்பான். இவனும் ஒரு வகையான நல்ல கேரக்டர் தான். பிஆருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவனை சிஎஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம். ஆனால் வந்து நான் வந்து எப்பயுமே ஊக்காங்க தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு ரெண்டுத்துக்குமே. சரி, இப்போ அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்த கேரக்டராக பார்த்தீங்கன்னா கைரோஸ் தான். இவனை வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவன் டக்குன்னு இபி ஏற்றி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் இவன் ஓரியன் கேரக்டருக்கு இவன் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியான கேரக்டராக இருப்பான். அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே தான். இவர் வந்து இப்போ ஏன் வந்து நான் இவனை 9th பிளேஸில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவ்வளோவா இப்போ யூஸ் பண்ணுறதில்ல யாரும். அதனால தான் இவன் வந்து பிஆருக்கு யூஸ் பண்ணலாம், சிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லை. இவனை அடுத்த கேரக்டருக்கு நம்ம 9th பிளேஸில் யார் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டோனியோ தான். இவன் வந்து எப்படின்னா பெரிய பில்டிங்கில் பீக்கில் அதெல்லாம் போய் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கேரக்டரை வச்சுட்டு நீங்கள் போய் கன் எடுத்துகிட்டு கீழே உள்ள எனிமையெல்லாம் போட்டுன்னு வைக்கலாம். அப்புறம் கடுப்பாகி அவங்க என்ன விழுந்து தெரியாமல் நிற்பாங்க. இந்த கேரக்டரும் ஒருத்தான கேரக்டர் தான். அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேல் தான். இவர் வந்து 10th பிளேஸில் வச்சுருக்கோம். ஏன்னா இவர் வந்து பிஆரில் மட்டும்தான் யூஸ் ஆவார். அதே சமயம் சைலன்சர் கன்லாம் வச்சுருந்தீங்கன்னா சைலன்சர் கன்னுக்கு இவரே போட்டு கொடுத்துருவார். சரி, ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். சரி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you நண்பர்களே, பாய் பாய்.